வணக்கம் நண்பா. சிவராஜ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஜாயின் பண்ணிட்டாரு. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா இரவு ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஷெட்யூலில் ஜாயின் பண்ணியிருக்காரு சிவராஜ்குமார் அவர்கள். நைட் ஷெட்யூல் போல், அதாவது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு மனுஷன். அதாவது ஜெயிலர் 1ல் பார்த்தீங்கன்னா இவரோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு வேற லெவலில் க்ரியேட்டிவிட்டி பண்ணிச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரிஜினல் கேங்ஸ்டர் நடந்து வர மாதிரியே சீன் பை சீன் அண்ட் ஃப்ரேமெல்லாம் வேற லெவல் சிரிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் தெறிக்க விட்டுருந்தாங்க சொல்லியாகணும். இந்த நிலையில் சிவராஜ்குமார் அவர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படத்திலும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அகைன் ஜெயிலர் 1 பிறகு அவருடைய பர்சன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு எப்படி தான் பார்க்கணும். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குமே என்று எதிர்பார்க்கலாம். ஜெயிலர் 1 விட ஜெயிலர் 2 பிளாஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அட்வான்ஸாக தான் அவங்க குக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஜெயிலர் 2 திரைப்படத்தில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மாஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரிடம் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலர் 1ல் ஸ்னைப்பர் ஷாட்ஸ் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கெட் லாஞ்சரில் வந்துட்டுருக்கு ஜெயிலர் 2ல். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போது. ஜெயிலர் 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் ஹிட் எடுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. கண்டிப்பாக ஜெயிலர் 2 வேறு மாதிரி இருக்க போது. உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஜெயிலர் 2 திரைப்படத்தில் இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத. ஓகே நண்பா, நன்றி, வணக்கம்.